நான் உங்கள் வெற்றி டியூஷன் சென்டர்லேருந்து கல்யாணம் பேசுகிறேன். மேக்னெட்ஸை பற்றின பேசிக்கான ப்ராப்பர்ட்டிஸை பார்த்தலாம் வாங்க. ஸோ இது ரெண்டுமே ஒரு நேச்சுரல் மேக்னெட் தான் ஸ்டூடெண்ட்ஸ். பட் ஸ்கொயர் ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம கட் பண்ணியிருக்கோம் ரைட்டா. நம்மளே வெளியே கொடுத்து கட் பண்ணி வாங்கினது ரைட்டா. ஸோ இந்த மேக்னெட்டை பாருங்களேன் என்ன பண்ணுதுன்னு தெரியுதா உங்களுக்கு? வெரி குட், ரிப்பல் பண்ணுது. இப்போது நம்ம போன கிளாஸில் என்ன படிச்சிருப்போம், எலக்ட்ரிக் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. என்ன பண்ணும், ரெண்டும் ஒன்று அட்ராக்ட் பண்ணும் ரைட்டா. இதுவும் க்ளோஸர் ஆகும். அதே ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜ் பக்கத்தில் வந்துச்சுன்னா என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணும். இது அந்த பக்கம் போக ட்ரை பண்ணும், இது இந்த பக்கம் ட்ரை பண்ணும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இங்கேயும் அப்படி தான் ஸ்டூடெண்ட்ஸ். இது நார்த் போல், இதுவும் நார்த் போல் ரைட்டா. இந்த ரெண்டு நார்த் போலும் பக்கத்தில் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா ரிப்பல் பண்ணும். சரிங்களா? இதை வந்து நம்ம புல்லட் எஃபெக்டில் பண்ணலாம். பாருங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம்னா சின்ன பையனாக இருக்கும்போது நாங்கள் இப்படிலாம் விளையாடுவோம். இப்போ ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பொருள் இருந்துச்சுன்னா எப்படி, இது இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக மேக்னெட் என்கிட்ட இல்லை, பவர்ஃபுல்லாக மேக்னெட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இதை வச்சு நாங்கள் துப்பாக்கி சுடுற மாதிரி சுடுவோம் ரைட்டா. இதை வச்சு நாங்கள் கேரம் போர்டெலாம் விளையாடுவோம், அப்படிலாம் விளையாடுவோம். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ்? இங்கே நீங்கள் அங்கே பாசிட்டிவ் சார்ஜுக்கு என்ன பார்க்குறீங்களோ அதை அங்கே நார்த் போலுக்கு பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி நெகட்டிவ் சார்ஜுக்கு நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அது அங்கே சவுத் போலாக நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? அங்கே பாசிட்டிவ் சார்ஜுக்கு என்னென்ன கேரக்டர் இருந்துச்சோ அது நார்த் போலுக்கு இருக்கும், நெகட்டிவ் சார்ஜுக்கு என்னென்ன கேரக்டர் இருக்கோ அது சவுத் போலுக்கு இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இது ரெண்டும் ஒன்று என்ன பண்ணுது, ரிப்பல் பண்ணுது. ஏன்னா ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கிறதுனால. சரியா? அது சாரி, ரெண்டுமே நார்த் போலாக இருக்கிறதுனால ரைட்டா. அப்படியே திருப்புங்க, இப்போ என்ன ஆகுது, ஒட்டுது. ஏன் இது ரெண்டும் என்ன ஆயிடுச்சு, ஒன்று நார்த் போல் இன்னொன்று சவுத் போலனால ஒன்று என்ன பண்ணுது, அட்ராக்ட் பண்ணுது. அதே நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா என்ன ஆகும், ஒட்டவே ஒட்டாது. சரியா? இதை வச்சு இன்னொரு கூட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். ஒரு பொருளை நீங்கள் அந்த இடத்துல மறக்க முடியுமா? நான் மிதக்க வரேன் பாருங்களேன். பாருங்கள், இப்போ இந்த மேக்னெட்டை போட்டேன்னா கீழே விழுகணும் கரெக்டாக. இப்போ பாருங்கள், மேக்னெட்டை இப்படி போட்டேன்னா இப்படி கீழே விழுகணும் கரெக்டாக. இது கீழே விழுகாது பாருங்கள். இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுங்க, தெரியுதா? எப்படி பாருங்கள், உழுகலையா? ஏன் உழுகலை பாருங்கள், இது வந்து தொங்கிட்டு தானே இருக்குது, இதில் ஒன்றும் பிடிமானம்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன் அப்படி நடக்குது பாருங்கள், அந்த இடத்துல அப்படி தொங்கும். சரியா? ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இதுவும் நார்த் போல், இதுவும் என்னது நார்த் போல். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ ரெண்டு நார்த் போல் இருக்கிறதுனால தான் என்ன ஆகுது, பொருள் வந்து கீழே விழுகாமல் இப்படி தொங்கிட்டே நிற்குது. சரி ஸ்டூடெண்ட்ஸ்? இதெல்லாம் இதை வச்சு இன்னும் நிறைய என்ன பண்ணலாம்னா நம்ம நிறைய மேக்னெட்டை வச்சு நிறைய மேஜிக் காமிக்கலாம். அதெல்லாம் பின்னாடி ஒவ்வொன்றா பார்க்கலாம் ரைட்.